குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி என்ன விலாகில் பார்க்க போகிறோன்னா, பூ கட்டுறதும் சமையலும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய இன்னொரு இறை அனுபவம், இறைவன் எனக்கு கூட பேசி இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த கதை இல்லைன்னு நிஜம். வாங்க கேட்கலாம். இறைவன் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். இறைவன் நம்மளோடு தொடர்பு கொண்டு பேசுகிற மொழி எதுனா உணர்வு. நம்ம உணர்வுகளை கவனித்தாலே இறைவன் பேசுகிறது நமக்கு புரியும். இதையுமே எனக்கு இறைவன் தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் நான் எங்கள் அப்பா கூட ஆட்டோவில் போயிட்டுருந்தேன். அப்பா வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார், நான் உட்காந்து போயிட்டுருந்தேன். குட்டி யானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆட்டோ. ஸோ அதில் போயின்ட்டுருக்கப்ப எனக்கு எங்கள் அப்பா மேலே பயங்கரமான கோவம். நான் என்னோடய உணர்வுகளே எங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சிக்காமல் அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் என்னை லைஃப்பில் செய்ய வைப்பார். ஸோ இது எனக்கு ரொம்ப இரிட்டேஷனாக கோவமாக இருந்தது. அப்போ இவருக்கு ஏதாவது வலி கொடுக்கணும், எனக்கு வலிக்குதுன்றதை எங்கள் அப்பாவுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி அவரோட பொருளை ஒரு ஸ்பேனர் ஒயிட் கலரில் இருக்கும், லைட் எஸ் ஷேப்பில் இருக்கும். இது நான் ஆட்டோவில் இருந்தது அந்த சமயம். அதை தூக்கி மைதானத்தில் குப்பை தொட்டி வழியாக போட்டுட்டேன். சரி, வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கேட்டார், இங்கே நான் ஸ்பேனர் வச்சினேன் எங்கம்மான்னு. எனக்கு தெரியாது, எது தொலைஞ்சாலும் நான் தான் ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு அடாவடி அடித்து எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன். இது நடந்து முடிஞ்சு ஒரு 6 மாதம் இருக்கும். நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ அங்கே என்னன்னா, ஒரு ப்ளம்மர் நான் வெளியே கிளம்புனேன். அன்றைக்கும் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அப்போ எதிரில் ஒரு ப்ளம்மர் வண்டியில் வந்தார். அக்கா, இந்த பக்கம் இந்த பிளாக் எங்கே இருக்குதுன்னு அட்ரஸ் கேட்டார். அவருக்கு அட்ரஸ் காமிச்சிட்டேன். அவர் கையில் நிறைய டூல்ஸ் வச்சுருக்கோம். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ப்ளம்மருன்னு. சரின்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு நான் ஷேர் ஆட்டோ ஏறி போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு. போகிற வழியில் ஆட்டோக்கார் சடனாக ஆட்டோ நிறுத்தினார், ஷேர் ஆட்டோக்காரர். என்னென்னு பார்த்தா கீழே ஒரு ஸ்பேனர் இருக்குது. அதை அவர் குனிஞ்சு எடுத்து நான் பார்த்துட்டு வரேன். இதை அவர் வழியில் இருக்கிற ஸ்கூட்டர் நின்றுட்டு ஒரு தம்பி நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இது உங்களோடதா அப்படின்ட்டு. ஆட்டோக்கார் கீழே இருந்தது, அது நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு அவர் எடுத்துக்கல. மற்றவங்களது யாருதுன்னு கேட்டு கொடுக்கணுன்ற நோக்கம் தான் அவருக்கு இருக்குது. அந்த சமயம் எனக்கு உள்ளுணர்வை உணர்த்துது, உங்கள் அப்பா அது நீ ஸ்பேனர் தூக்கி போட்டல, அதை வாங்கிட்டு போய் உங்கள் அப்பா கிட்ட கொடு அப்படி சொல்லுது எனக்குள்ளே. நான் எப்படி கேட்குறது? நம்ம பேசஞ்சராக எல்லோரும் ஆட்டோவில் இருக்காங்க, நான் போய் இதை எனக்கு கொடுங்கன்னு நான் எப்படி கேட்குறதுன்னு ரொம்ப அச்சமாகவும் தயக்கமாகவும் இருந்தது. ஆனால் எனக்குள்ள உணர்வு தூண்டிகிட்டே இருந்தது, வாங்கிட்டு போய் கொடுன்னு. சரி பிரதர், இந்த மாதிரி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் வந்தார் நான் வரும்போது அப்படின்னு நடந்ததை சொல்லிவிட்டு, அவரது தான் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது, கொடுங்க, நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட, அப்பா நீங்கள் ஸ்பேனர் ஒன்று இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தால, இந்தாப்பா உன் ஸ்பேனர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே எனக்கு இறைவன் உணர்த்தினார், இந்த மாதிரி உன் கையால் எந்த செயலை நீ செய்தியோ தப்பு பண்ணியோ அதை சரி பண்ணுறதும் உன்னோட கடமை தான். இந்த நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் இறைவன் எனக்கு சொல்லி கொடுத்த பிறகு எது என் வாழ்க்கையில் நடந்தாலும் நான் இன்றைக்கி எதை செய்கிறேனோ அது ரிட்டன் எனக்கே தான் வரும் அப்படின்றதும் எனக்கு பாடமாக புரிஞ்சுது. ஸோ நான் யாருக்கு என்ன துன்பம் கொடுத்தனோ அதை சரி செய்ய தான் பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்றதும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இதுதான் என்னோடய அனுபவம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த விலாகு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ரொம்ப நல்லா இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய்.